பொது எதிரி என்கிற இடத்தை நோக்கி விஜய் அவர்களை ஒருபடி முன்னகர்த்தி இருக்கிறார்கள் திமுக அதிமுகவினர். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அப்ப இன்னைக்கு திமுக அதிமுக தங்களுடைய பகைகளை எல்லாம் மறந்து பிஜு பட்நாயக் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. எப்படி இல்ல அதை இன்னைக்கு கொண்டு உயிர் கொடுத்திருக்காங்கன்னா விஜய் என்கிற ஒரு எதிரிய பொது எதிரியா நிறுத்த பார்க்கிறாங்க. டி.கே. சிலங்கரும் என்ன சொன்னார்னா, அப்படி ஒன்றும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லலை, ஆனால் அப்படி ஒரு முடிவு தலைமை எடுத்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது இது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றீங்களே, அப்படியா? விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இந்த மூவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இந்த மூவரும் இதை தடுக்கவும் முடியும். ஆனா அவங்க இப்ப வரைக்கும் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் அணுகவே இல்லை அப்படிங்கறத இங்க யாரும் பெரிதா பேச மாட்டேங்கிறாங்கிறத என்னால பார்க்க முடியுது. சிபிஐ போயிட்டு வந்தோம்னா கூட்டணி வந்துருந்தாங்க, ஜனநாயக ரிலீஸ் ஆகல கூட்டணி வந்துருந்தாங்க, எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி இருக்காங்க. ஒருவேளை அதிமுகவோட ஆதரவு கேட்டா அதிமுக நேரடியா வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க அதை கேட்கலையே. அவங்க விரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரணும், ஆட்சியிருப்பாங்க அதிகாரத்திருப்பாங்க, முதல்ல முழுக்க திருமாவளவன் தானே. ஸ்டாலின் சொல்லிதான் வந்தோம், அவர்கள் சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா? அப்படி ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்கான விஷயமா அது நடக்குதா? அதற்கான வாய்ப்புகள் கடுமையான இன்னும் ஆளுநரே அவர் விமர்சிக்கவே இல்லை. அவரை எப்படி நாங்கள் நம்புறது? இன்னும் சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிகாவினுடைய சந்தேகம் இதுவாகத்தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வந்து ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரிய இடங்கள்ல சில முரண்கள் இருக்கு. பட் ஆளுநரும் கடந்த கால நடைமுறையை பின்பற்றணும்ல. காங்கிரஸ் வந்துருச்சுங்கிறதுனால மட்டுமே குதிரை பேரம் நடப்பதை தடுக்கிறார் ஆளுநர். ஓகே, அது வரைக்கும் ஓகே. அடுத்தது சொல்றாரு, திமுக அதிமுக சேர்ந்து வந்தாலும் நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். அது பேர் என்ன? அப்ப பிஜேபி அதை விரும்புகிறதா? திமுகவும் அதிமுகவும் சேருவதை பிஜேபி விரும்புகிறதா? 100% பிஜேபி அந்த அலைன்ஸை விரும்புகிறது. இன்னொன்று, இவர்கள் இரண்டு கட்சிகளுக்குமே விஜய் அவர்களை பழிவாங்க கிடைத்த வாய்ப்பா பார்ப்பாங்க. அந்த இடத்துல அதனால எனக்கு ஒரு கண்ணு போனா எதிர்க்கு ரெண்டு கண்ணு போகல, அந்த லாஜிக் தான். தி ஃபைவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது எதிர்பாராத திருப்பங்களை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு. என்னெல்லாம் நடக்காதுன்னு நம்ம இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான திருப்பங்களை தான் என்னால் பார்க்க முடியுது. நீங்களும் தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். என்ன நடக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? டிவிக்கே வந்துட்டு ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறத ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ இங்கே என்ன நடக்குது, கல நிலவரம் என்ன? அதாவது மேடம், பொது எதிரி என்கிற இடத்தை நோக்கி விஜய் அவர்களை ஒருபடி முன்னகர்த்தி இருக்கிறார்கள் திமுக அதிமுகவினர். கிட்டத்தட்ட நீங்க திமுக அதிமுக இரண்டும் தான் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழக அரசியல் களம். 1977க்கு பின்பு திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறதான் கள யதார்த்தம். அந்த கட்சியினுடைய தொண்டர்களே அப்படிதான் தங்களை உருவகப்படுத்தியிருப்பாங்க. கழகமே கோவில், அம்மாவே தெய்வம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. பார்க்க ஜெயா டிவி, படிக்க நமது எம்ஜிஆர், அது கோஷம். ரெண்டாவது அப்படியே இந்த பக்கம் வந்தா உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள். இதெல்லாம் எதுக்கு? கிட்டத்தட்ட திமுக ஒரு தீய சக்தி, முதல்ல சொன்னது எம்ஜிஆர். அதை ஒருபடி மேல கொண்டு போய் திருக்குவளை தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறவங்க விஜய் ஜெயலலிதா அவர்கள். கிட்டத்தட்ட திமுக அதிமுகவினர் ஒரே கல்யாண வீட்டுல பார்த்தா சிரிச்சுக்கிட்டா பேசுனா பதவியை விட்டு தூக்கின காலமெல்லாம் இருந்தது. சட்டமன்றத்தில் ஞாபகம் இருக்கலாம், போன 5 ஆண்டுகள்ல அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு பதவி இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு திமுக அதிமுகங்கிறது எதிரெதிர் துருவ அரசியல். அந்த கிராமத்துல இந்த பஞ்சாயத்து நடக்கிறப்ப ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அவங்களோட இனிமேல் நீங்க வந்து உறவை வைத்துக் கொள்ள கூடாது, தொடர்பிலே கூடாது, அந்த வார்த்தை தண்ணி கூட குடிக்க கூடாதுமா. அந்த மாதிரியான ஒரு உறவுலதான் திமுக அதிமுகவினர் கிட்ட இருந்தாங்க. நினைக்கிறேன்னா எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறதுக்கு திமுக எந்த முடிவை எடுத்தாலும், தலைவர் எந்த முடிவை எடுத்தாலும் கட்டுப்படுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை போடுறதும். கிட்டத்தட்ட நீங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க, ஒரு சின்ன புள்ளி சொல்லிடுறேன் மேடம். ஆளுநருக்கு எதிராக கடுமையான சாட்டை சுழற்றுனது கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக. ஆளுநர் விவகாரங்கள்ல கடுமையான பாய்ச்சலை நிகழ்த்தினாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வந்து, ஆளுநர் போடக்கூடிய மசோதாக்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கணும்னு உச்ச நீதிமன்றத்துக்கே போய் போராடிட்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஆளுநர் எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. திருநெல்வேலியில MS யூனிவர்சிட்டியில ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. ஒரு திமுக நிர்வாகியோட மனைவி இந்த ஆளுநர் கிட்டே நான் பட்டம் வாங்கணும்னு மேடையிலேயே அதை நிராகரிச்சுட்டு வர்றாங்க. இப்படியெல்லாம் இருந்த ஆளுநரை கண்டிச்சு இன்னைக்கு தீர்மானம் போட முடியலையே திமுகவால. என்ன நடக்குதுங்கிற கேள்விக்கு இதுவே பதில் வந்துருது. ஆளுநரை இயக்குறது யாரு? பாஜக. ஆளுநர் பாஜகவின் கைப்பாவையாக இருக்கிறார். இது நான் வைக்கிற விமர்சனம் என்பதை தாண்டி திமுகவினர் வைத்த விமர்சனம். இன்னைக்கு ஏன் இந்த ஆளுநரை கண்டிக்க மாட்டீங்க? விசிகா சொல்லுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லுது,
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. அவங்களுக்கும் இரட்டை நிலைப்பாடு இருக்கு. அது தனியா பேசலாம். ம். ம். பட் இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆளுநரை கண்டிக்கிறாங்கல்ல. ம். ஆளுநரை கண்டிச்சு திமுக கண்டிச்சிருச்சுன்னா, விஜய் போய் ஆட்சியில உட்கார்ந்துட்டாருன்னா? ம். அப்ப இன்னைக்கு தமிழக அரசியலுடைய மையப்புள்ளியாக இன்னைக்கு இந்த விஜய் அரசியல் வருகை வந்திருக்கிறது. சாதாரண இல்லைங்க, ம். 35% உங்களுக்கு நினைவுல ம். இருக்கும். நீங்க ம். நடத்துற நிகழ்வுல நான் குறிப்பிட்டேன். மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் யாருன்னு நீங்க கேட்டீங்க. நான் அன்னைக்கே ம். சொன்னேன். கிரவுண்ட்ல பார்த்த அனுபவத்துல தான் சொன்னேன். யார பார்த்தாலும் விஜய்ன்னு சொல்றாங்கங்கன்னு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அதுதான் தீர்ப்பாக வந்திருக்கு. ஆனா நான் கூட ஆமா. 108 என்பதெல்லாம் நினைக்கல. நானும் உண்மையை அங்க சொல்றேன். அன்னைக்கு வந்த ஜேர்னலிஸ்ட்ல வந்துட்டு ஓப்பனா வந்து அவர்தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னது நீங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா. நான் ஆ. இன்ஸ்டாகிராம்ல கூட பார்த்தேன். 2 லட்சம் பேர் ஹார்டின் போட்டிருக்காங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சுச்சு. ஓஹோ! அப்ப ஓகே. உண்மையிலே நம்ம சொன்ன கலை யதார்த்தம் இருக்கு. ஏன்னா நான் ம். களத்தை ம். பார்த்து ம். தான் சொன்னேன். பார்க்காம சொல்லல. ம். நான் எப்பொழுதுமே ம். பயணிப்பேன். அதிகமான அளவுல பயணிப்பேன். ம். இன்னும் சொல்லப்போனா, உடைத்து சொல்வதா இருந்தா பொது போக்குவரத்துல ரொம்ப பயணிப்பேன். ம். நான் பைக்கு, ம். கார்ல ம். பயணிக்கிறத விட சாதாரணமா ஏன் அதுல பயணிப்பேன்னா, மகளிர் விடியல் ம். பயணம் பஸ்ல ஏறி போவேன். ஒரு ம். அக்கா கிட்ட ஃப்ரெண்ட்ல இருக்கிற கூடையோட மீன் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்காவா இருப்பாங்க. அவங்க ம். ஏன்னா எங்க ரூட்ல கடற்கரை கிராமங்கள் இருக்கு. அந்த ம். அந்த வழியா போனோம்னா அவர்களுடைய மனநிலை தெரியும்னு ம். அதற்காகவே காரை பாதியில நிறுத்திட்டு நான் டிரைவர்கிட்ட சொன்னேன், ம். இதுல போய்க்கிறேன், பஸ்ல போய்க்கிறேன், நீ லாரியில் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்காம. அவங்க கூட என்ன ஒருவேளை பைத்தியம் நினைச்சிருக்கலாம். எனக்குடா திடீர்னு காரை விட்டுட்டு பைக்ல பஸ்ல ஏறி போறோம்னு நினைச்சுக்கலாம். பைக்கை நிறுத்திட்டு அப்படி போவேன். அப்படி போகும்போது தான் நான் மக்கள் மனநிலை அறிஞ்சேன். உள்ளபடியே இப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க இந்த ஆளுநர் தாமதிக்கிறது, கிட்டத்தட்ட இந்த இந்த சிக்கல்கள் ஏற்படுறது 35% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1,70,00,000 மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ம். அதை அப்படியே ம். நம்ம நிராகரிச்சிட முடியாது. ஓகே. 65% பேர் வேண்டான்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அது மற்ற ம். கட்சிகளுக்கு புரிந்திருக்கிறது. ஆனா ம். தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்குல்ல. அப்ப இன்னைக்கு ம். திமுக, அதிமுக தங்களுடைய பகைகளை எல்லாம் மறந்து பிஜு பட்நாயக் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. ம். 80கள்ல. அதை ம். இன்னைக்கு கொண்டு உயிர் கொடுத்திருக்காங்கன்னா, விஜய் என்கிற ஒரு எதிரிய பொது எதிரியா நிறுத்த பார்க்குறாங்க. இதுல நீங்க சொல்லும்பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது வந்து இன்னும் இறுதி வடிவம் பெறல அப்படின்னு நேற்று பேசும்பொழுது திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு. அதே மாரி வந்து டி.கே. சிலங்கரும் என்ன சொன்னாருன்னா, அப்படி ஒண்ணும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லல. ஆனா, அப்படி ஒரு முடிவு தலைமை எடுத்தா அத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லும்பொழுது இது கிட்டத்தட்ட முடிவாயிருச்சுங்கிற மாரி சொல்றீங்களே அப்படியா? இல்ல அதை நோக்கி நெருங்குகிறார்கள். எல்லாத்துக்குமே கிளைமாக்ஸ் என்னன்னா, விசிக, ம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட். இந்த ம். மூவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுல தான் இருக்கு இப்ப. இந்த ம். மூவரும் ம். இதை தடுக்கவும் முடியும். ஒரு நல்ல ம். நிலைப்பாடு அவர்கள் எடுக்கணும். நீங்க ம். விஜய் அவர்கள் பாஜக கிட்ட வாய்ப்பு கேட்டாரா? இல்லையே. ம். அவர் ஒரு மதசார்பற்ற அணிங்கிற ஆமா. இவ்ளோ நெருக்கடிக்கு உள்ளான பிறகும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 108 அ பேர வந்து கையில வச்சிருக்காரு. இன்னும் தனிப்பெரும் கட்சியா வந்துட்டு தாவேகா இருக்கு. 108 பேர கையில வச்சுட்டு. ஆனாலும் அவர்கள் வந்து நினைத்திருந்தால் வந்து அதிமுகவிடம் ஈஸியாக வந்து போய் வந்து கேட்டிருக்க முடியும். இந்நேரம் ஆட்சியில அமர்ந்திருப்பாங்க. அப்படிங்கிற மாரி தான். +2 ரிசல்ட்ட வந்துட்டு தாவேகாலருந்து யாராவது ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா, அவங்க இப்ப வரைக்கும் வந்துட்டு என்டிஏ கூட்டணியில இருக்கிற எந்த கட்சியும் அணுகவே இல்ல அப்படிங்கிறத வந்து இங்க யாரும் பெரிதா பேச மாட்டேங்கிறாங்கங்கிறத என்னால பார்க்க முடியுது. அவங்க ஏன் வந்துட்டு நேரா போய் ஏடிஎம்கே கிட்ட கேட்காம ஆ ஏடிஎம்கே கிட்ட கேட்காம அவங்க ஏன் காங்கிரஸ் கிட்ட கேட்டாங்க? காங்கிரஸ் அவங்களோட அரசியல் எதிரிகளோட சேர்ந்து தானே வந்துட்டு கூட்டணி வச்சாங்க. அப்ப அவங்களோட வாக்குகள வாங்கி ஜெயிச்சவங்கள போய் அவங்க ஏன் கூப்பிடுறாங்க? அவங்க நேரா வந்து அதிமுக கிட்ட போயிருக்க வேண்டியதானேன்னு கேட்குறாங்க. ஆனா, அதிமுக கிட்ட போயிருந்தா, இவர் வந்துட்டு பாஜகவோட பி டீம் தான் பார்த்தீங்களா? நாங்க சொன்னத கேட்டீங்களா? அப்படிங்குவாங்க. இது 2த்துக்கும் நான் சினாரியோ வந்து பொருத்தி பேச மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவன் நிச்சயமா நீங்க சொன்ன மாரி திமுக தொடர்ந்து விமர்சனம் வைத்து தானே வந்தது. தேர்தலுக்கு ம். பின்பு கூட்டணி வந்துரும்னாங்க. அவர் சிபிஐ ம். விசாரணைக்கு போனாருங்க. சிபிஐ ம். விசாரணை போயிட்டு வந்தோனே கூட்டணி வந்துரும்னாங்க. ஜனநாயகம் ம். ரிலீஸ் ஆகல, ம். கூட்டணி வந்துரும்னாங்க. ஆனா ம். எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கியிருக்காங்களே. இப்ப நீங்க ம். சொன்னதே மாதிரி, ஒருவேளை அதிமுகவோட ஆதரவு கேட்டா, அதிமுக நேரடியா வந்து ஆதரவு குடுத்திருப்பாங்க. ம். நீங்க அந்த ம். 47 எண்ணிக்கை என்பது இங்க பாசிட்டிவா மாறி இருக்கும். பட் அவங்க ம். அத கேட்கலையே. அவங்க விரும்பினது ம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரணும். ஆட்சி இருப்பாங்க, அதிகாரத்தில் இருப்பாங்க. முதல்ல முழுங்கினது திருமாவளவன் தானே ஆமா. தமிழ்நாட்டுல. இன்னைக்கு நேற்று இல்ல. ம். மக்கள் நல கூட்டணி ம். முழங்குனாங்களே, அதற்கு ம். முன்பு மக்கள் நல கூட்டு இயக்கம்னு நடத்துனாங்க. ம். ரவிக்குமார் ம். புத்தகமே ம். எழுதியிருக்காரு. மக்கள் நல கூட்டு இயக்கம் கூகுள்ல கிடைக்குது பிடிஎஃப் புத்தகம். ம். ம். அதுல ம். எழுதியிருக்காங்க. எங்களுக்கு ம். ஒரு கூட்டணி ஆட்சி வேணும். கூட்டணி மந்திரி சபை வேணும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும். பட்டியல் சமூக பிரதிநிதித்துவம் வேணும் எழுதியிருக்காங்க. நீங்க அவர்கள் கூட விட்டுருங்க. சிபிஎம், சிபிஐ உடைய நிலைப்பாடு. ம். புதிய சக்தி வருது. ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் வர்றாரு. ஒரு ம். குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கலாம். தொழிலாளர்கள் பிரச்சனை நான் சிம்பிளா கேட்கிறேனே. கடந்த 5 ஆண்டுகள்ல தொழிலாளர் பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட்டுருச்சா? 8 மணி நேர வேலைய 12 மணி நேரமா மாத்துறாங்க. கம்யூனிஸ்ட்கள் ம். போராட்டம் பண்ண வேண்டிய இடத்துல தானே இருந்தாங்க. ம். வேங்க வயல் பிரச்சனை நடக்காம இல்லையே.
ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏதாவது கொடுமையான சட்டங்கள் வந்துருச்சா கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில? கடைசியில ஆட்சி முடியக்கூடிய நேரத்துல கூட நாங்குநேரியில பெரும்பத்துங்கிற கிராமத்துல பட்டியல் சமூக ஊருக்குள்ள போய் ஒரு இளைஞர்களை வெட்டி கொள்ள முடியுது. கஞ்சா கலாச்சாரம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா அவங்க கேட்டா ஆணையம் அமைச்சுட்டாங்க அப்படிங்குவாங்க. ஆமா. ஆணையம் அமைக்கிறது எல்லாத்துக்குமே நடந்த பின்பு அமைக்கிறது. நடப்பதற்கு முன்பு செஞ்சா அது பேர் தடுக்கிறது. அதுல ஒரு மெத்தனம். நீங்க இன்னொன்னு சிபிஎம், சிபிஐக்கு நான் சொல்றேன். நீங்க தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து இதைதான் நீங்க செய்யணும் அப்படிங்கக்கூடிய இடத்துல அவர்கள் ஆதரிக்கலாமே. பாஜக எதிர்ப்புல தானே விஜய் தீவிரமாக இருக்கிறார். பட் இன்னும் அவர் எப்படி தீவிரப்படுத்தணும்? அவங்க தரப்புல வந்து வைக்கிற விமர்சனங்களையும் நம்ம இந்த இடத்துல பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இவ்ளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஆளுநர் வந்துட்டு நெனச்சா ஆளுநர் மாளிகையில வந்துட்டு நீங்க பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டசபை. முதல்வர் பதவியை வந்துட்டு ஏற்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஆளுநருக்கு இருக்கு. அதை எதிர்த்து மற்றவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவேகாவிலிருந்து யாருமே குரல் கொடுக்கவில்லை. குறிப்பாக தாவேகாவை தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. அவங்க இந்த ஒரு விமர்சனத்தை எழுப்புறாங்க இல்லையா? அதையும் நம்ம இங்க கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்ல நிச்சயமாக அதற்கு அவர் கேட்கணும், அவர் குரல் எழுப்பணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் அதாவது காங்கிரஸ் குரல் எழுப்பதில் அவர் தடுக்கலையே. இல்ல நீங்க பேசாதீங்கன்னு சொல்லலையே. நீங்க விசிகா சொல்வதையோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்வதையோ, இந்திய கம்யூனிஸ்ட் சொல்வதையோ கூட நம்ம ஒதுக்கிருங்க. எதிர் துருவத்துல இருக்காங்க. ஒரு கூட்டணியில் இல்ல. காங்கிரஸ் போய் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம்னு சொல்ல முடியுது. நீங்க அமைதியா இருங்கன்னு மட்டுப்படுத்தலையா அவர்களை? பட் விஜய் அவர்களும் பேசணும். அதான் என்னுடைய நிலைப்பாடு. பட் அந்த காங்கிரஸ் செய்யக்கூடிய செயல்களை அவர் தடுக்கல. இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணியில இருக்காரு. அந்த நேரத்துல அவர் விமர்சிக்கவே இல்லை. எதிர் துருவத்துல இருந்து போதாவது விமர்சிச்சாரா? 2024 பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சாரு. அந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பேசினாரா? அவர் மட்டும் பேசாம இல்ல, அவரோட கூட்டணியில் இருந்த தேமுதிக அன்னைக்கு ஏன் பேசலாம் நம்ம கேட்டோமா? நீங்க விஜய் அவர்கள் காங்கிரஸை சேர்த்துக்கிறதே பாஜக எதிர்க்கிறதானுங்க. அது கரெக்ட். அதுதான் எல்லாருமே இங்க சொல்றோம். இப்ப வந்து அவரோட நிலைப்பாடு வந்துட்டு லெஃப்ட்டா தானே இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க வந்து எல்லாருமே பேசுறாங்க. ஆனா இவங்க தரப்புல விமர்சனம் கடுமையான இன்னும் ஆளுநரை அவர் விமர்சிக்கவே இல்லை. அவரை எப்படி நாங்க நம்புறது? இன்னும் சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிகாவினுடைய சந்தேகம் இதுவாகத்தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம இங்கே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறோன்னா, இங்கே என்டிஏ கிட்ட அவங்க ஆதரவு கேட்டு போகவே இல்லையே, காங்கிரஸோட தானே இப்போ கூட்டணி வச்சிருக்காங்கிறப்ப இங்கே மதசார்பற்ற ஒரு கூட்டணி அமையறதுக்கு தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். ஆனால் ஆளுநரை எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுனாலயே அவர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது அவங்களோட விமர்சனமாக இருக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒருவேளை இப்போ இவர் மேலே சந்தேகம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, விஜய் மேலே சந்தேகம் இருக்கிறது, அந்த சந்தேகம் அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை இவர் வந்து அந்த சந்தேகம் உண்மையிலேயே இருக்கிறதுன்னா இவர் நேரடியா அப்படியே அந்த பக்கம் இருந்து அதிமுக அலையன்ஸை வாங்கிட்டாரு வச்சுக்கோங்க. இங்க பிஎம்சி திட்டத்தை கொண்டு வரலாம். அதிமுக எதிர்க்க போது என்ன திட்டங்கள் வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா ஒரு பிஜேபிக்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய சனாதன எதிர்ப்புல இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வாங்குங்கிற நீ இன்னும் ஏன் பாஜக உள்ள இருக்குங்கிற சந்தேகம் இருக்கு. ஆட்சியே போகுது இருக்கா இல்லையான்னு தெரியாது. இந்த நேரத்துல கூட அவர் பிஜேபி எதிர்ப்புல இருக்காருங்கிறத இந்த காட்டுது. ஒரு கடுமையான மனவிரக்தியில இருப்பாரு. நமக்கே தெரியும், உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு 108 வரைக்கும் கொடுத்த மக்கள் கூட ஒரு 10 சீட்டு கொடுக்கல. 5 சீட்டு காங்கிரஸ் வருது. காங்கிரஸ் பாருங்க அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கமிட் கொடுக்குறாங்க. அது பாஜக விட்டதா? பாஜக ரசிக்குமா அத? அப்ப அவ்வளவு பாஜகவை எரிச்சல் விட்டுக்கிற போதும் இந்த கட்சிகளுக்கு இன்னும் சந்தேகம் தீரலைன்னா இனி அவர் என்ன நெருப்புல போட்டு நடக்க முடியும்? ஆமாம், இதில் இன்னொரு விஷயமும் பேசப்படுது. இப்போ காங்கிரஸ் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக அவங்களாவே போய் வாலண்டராக கூட்டணி வச்சுட்டாங்க. பாஜக எங்கே உள்ளே வந்துருமோ, இல்லை என்டிஏ கூட்டணி கட்சிகள் எதுவும் உள்ளே வந்துருமோ அப்படின்னு தாவேகாவுடன் போய் டெஸ்பரேட்டாக உள்ளே வந்துட்டாங்க. ஒருவேளை காங்கிரஸை வந்துட்டு இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிற டைமில் காங்கிரஸை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ, இங்கே அவங்க வந்துட்டு ஒரு தடவை ஸ்லிப் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் இங்கே பேசுறத பார்க்க முடியுது. இல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக உண்மை. இவர்கள் போகிற பொழுதே ஆளுநரிடம் தன்னுடைய 118 பெரும்பான்மை இருக்கிறது, என்னை ஆட்சி அமைக்க அழையுங்கள், நான் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த புள்ளியோடு நிறுத்தியிருக்கணும். இவங்க காங்கிரஸ் இழுத்து காங்கிரஸோட எண்ணிக்கையை காட்டும் போதுதான் அவர் ஆளுநர் என்ன பண்றாரு, இன்னும் போய் மற்றவர்கள் எங்கன்னு கேட்கிறாரு. அந்த இடம் வந்து ஏற்புடையதான். தாவேகா வந்து ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரிய இடங்கள்ல சில முரண்கள் இருக்கு. பட் ஆளுநரும் கடந்த கால நடைமுறையை பின்பற்றணும்ல. காங்கிரஸ் வந்துருச்சுங்கிறதுனால மட்டுமே எதிர்நிலையை எடுக்கக்கூடாது. எஸ்ஆர் பொம்மை வழக்கு நமக்கு உதாரணமாக இருக்கிறது. எஸ்ஆர் பொம்மை வழக்கு நமக்கு சுட்டி காட்டுது. தனிப்பெருங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டமன்றத்துல அந்த கட்சியை அலைங்க அவங்க ஃப்ளோர்ல காட்டுவாங்க. பெரும்பான்மை இல்லைன்னா நிராகரிச்சுட்டு போங்க.
ஆமா. எஸ்ஆர் பொம்மையும் வந்து நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்துட்டு அந்த நியாயம் கிடைத்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்கேயும் வந்து ஆளுநர் தடுத்திருக்கிறாருங்கிறத தான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, நேற்று வந்துட்டு ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த ஆளுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அ நான் வந்து 118 வேணும்னு தானே கேட்டேன். நான் எங்க இங்க தடுத்தேன். குதிரை பேரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இத நான் தடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாதத்த முன்வைக்கிறாரு. சரி, இப்ப நீங்க முக்கியமான இடம் வந்திருக்கீங்க மேடம் கிட்ட. ம். குதிரை பேரம் நடப்பதை தடுக்கிறார் ஆளுநர். ஓகே. அதுவரைக்கும் ஓகே. ம். அடுத்தது சொல்றாரு, திமுக, அதிமுக சேர்ந்து வந்தாலும் நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம்னு. ம். அது பேர் என்ன? அதான் குதிரை பேரத்தின் வாசல்ங்கிறேன் நான். அப்ப பிஜேபி அத விரும்புகிறதா? திமுகவும், அதிமுகவும் சேருவதை பிஜேபி விரும்புகிறதா? ஏன்னா ஆளுநரை வந்து பிஜேபியோடைய ஒரு தூதுவரா தான் எல்லாமே கருதிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல, பிஜேபி வெளியில போனா தான் திமுக, அதிமுகவோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒரே ஒரு சீட்டு தான் பிஜேபிக்கு இருக்கு. ஆனா திமுகவும், அதிமுகவும் சேருவதை இப்படி ஆளுநர் வந்துட்டு வரவேற்கும் பொழுது, பிஜேபி அதை ஆதரிக்கிறோட மனப்பான்மையில இருக்கிறா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் தோணுது. 100% பிஜேபி அந்த அலைன்ஸை விரும்புகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அரசியல் நீர்த்து போக வேண்டும். இதுதான் பாஜகவோட திட்டம். நீங்க இன்னைக்கு திமுக, அதிமுக ரெண்டும் தனித்தனியா இருக்கு. திமுக பிஜேபியை திட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஒரு இடத்துல சொன்னேங்க. மீண்டும் கூட சொல்றேன். நேர்பட பேசி விவாதத்துல சொன்னேன். தப்பில்ல. புதிய வாசகர்களும் தெரியலாம். இந்த காங்கிரஸ் உள்ள வந்துச்சுலங்க. இந்த காங்கிரஸ் எப்படின்னா, வடிவேல் வந்து ஒரு படத்துல வந்து வெங்கல் ராவ்னு ஒரு காமெடியன் உண்டு. மொட்டை தலையோட இருப்பாரு. அவர் தலையில கை வச்சிருப்பாரு. கை எடுத்தா வெங்கல் ராவ் கடிச்சிருவாரு. அது மாதிரி இவ்வளவு நாள் அந்த காங்கிரசினுடைய கைங்கிறது ஸ்டாலின் தலையில இருந்துச்சு. இப்ப அந்த தலையை வந்து அப்படியே தாவேக்கா தலையில வச்சுட்டாங்க. வச்சதுனால பாஜகவோட கோபம் அந்த வெங்கல்ராவா மாறி கடிக்க துடிக்குது. இதான் கதை. அப்ப உங்களுக்கு திமுக ரிலாக்ஸ் ஆயிருச்சு. என்னைக்கு காங்கிரஸ் வெளியே போச்சோ அன்னைக்கு திமுக பாஜகவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாகி விட்டது. ஏன்னா அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காங்கிரஸ் இல்லாத இந்தியா தான் அவங்க கனவு. திமுக இல்லாத இந்தியால கிடையாது. காங்கிரஸ் தான் அவங்களோட எதிரி அகில இந்திய அளவுல. திமுக கிடையாது. அப்ப அந்த இடத்தை தான் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. சோ அங்கதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட திமுக இதனால் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குள்ள போயிருச்சு. நீங்க கிட்டத்தட்ட அவர்களுக்கு காங்கிரஸினாலதான் பாஜகவை ரொம்ப பாஜக திமுகவை கடுமையாக பாதிப்படைய செய்திருந்தார்கள். ஆனா அந்த சூழல் இப்பொழுது இல்லை என்பதுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில திமுக இணைப்பு அல்லது கூட்டணி என்பது அந்த கூட்டணி இணைப்பு என்று இல்ல கூட்டணி ஒரு வகையில் நெருங்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. 2 பேருக்குமே எதிரி விஜய் தான் இன்னைக்கு. இப்ப இது என்ன என்ன வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு படம் பிடித்து காட்டுது அப்படின்னா, திமுக, அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு இன்னமும் சிலர் நம்புறோம். அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, திமுகவும், அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கு. கூட்டணி அமைக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, அப்ப திமுக, அதிமுக, பாஜக 3ம் ஒரே நிலைப்பாடு உள்ள கட்சி தானா? அப்ப இவங்க மறைமுக கூட்டணியில தான் இருந்திருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இங்க முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அது நியாயமான விமர்சனமாவும் இருக்கு. இல்ல மக்கள் மன்றத்தில் அந்த சந்தேகத்தை நீ ஆழமாக எழுப்பும். மக்கள் வெறுத்துருவாங்க 2 கட்சியும். நீங்க விஜய் அவர்கள் அடுத்த 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு எப்படி களமாட போகிறாங்கிறத பொறுத்து இருக்கு. ஆனா மக்கள் வெறுத்துருவாங்க. கடுமையா வெறுத்துருவாங்க. நிராகரிச்சிருவாங்க 2 கட்சிகளையும். பட் கட்சிகளை பொறுத்தவரை எப்படி அணுகுவாங்கன்னா, நிரந்தர எதிர்காலம், தற்காலிக எதிர்காலம். இப்ப தற்காலிக எதிர்காலமே இல்ல. திமுகவுக்கு இல்ல, அதிமுகவுக்கு இல்ல. சோ அப்ப நிரந்தர எதிர்காலமும் இல்ல. விஜய் வளர்ந்துட்டாரு. எம்ஜிஆர் 1977 வந்தப்ப 13 வருஷம் ஆட்சி கட்சியில இருக்காரு. திமுக எதிர்கட்சி வரிசையில இருக்கு. அந்த சூழல் வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. ஒருவேளை ஆட்சி செய்து விட்டால், ஒருவேளை வேற லெவல் ஆட்சியாக இருந்து விட்டால், ஒரு நெருக்கடியாக மாறிவிடும் என்கிற ஐயப்பாடுகளும் இருக்கலாம். என்னுடைய கருத்து, விஜய் அவர்களும் பாஜகவை எதிர்த்து இன்னும் கொஞ்சம் பேசணும். அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. பட் அவர் காங்கிரஸோடு இணைந்திருக்கிறதே நீங்க 1000 வார்த்தைகளை விட மௌனம் பெருசும்பாங்க. விஜய் அந்த ஆயுதத்தை தான் கையில் எடுத்திருக்காரு. காங்கிரஸ் கூட காங்கிரஸ் பேசிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் வலியுறுத்துறாங்க. விஜய் அனுமதிக்கிறாரு. நீங்க கேட்டது பாஜக, திமுக, அதிமுக ரகசிய உறவு இருக்கிறதா? கிட்டத்தட்ட இதற்கு பின்பு அப்படியான எண்ணம் மக்கள் மன்றத்தில் வெளிப்படும். ஒருவேளை இந்த சமரசங்கள் எல்லாம் செய்துவிட்டு அதிமுக, திமுக கைகோர்க்குதுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தை, பேரழிவை தமிழக மக்களுக்கு உணர்த்தும். நிச்சயமா. இப்ப அதிமுகவை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மக்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனா பெரும்பான்மையான இடத்துல நீங்க வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்கீங்க. நிறைய 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அதுக்கு காரணங்கள்லாம் பார்க்கலாம். ஆனா உட்கட்சி பூசல்கள் அதெல்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்லல. மக்கள் கொடுத்த தீர்ப்பை வந்துட்டு மதிக்க வேண்டிய கட்டாயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஆனா இவ்ளோ விஷயங்களை வைத்துக்கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆவாங்க அப்படின்னு அவங்க தரப்புல வர கோஷமும், அதை ஆமோதிக்கிற மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள் நடந்து கொள்வதும் எப்படி வந்து நியாயம்னு எடுத்துக்க முடியும்? இல்ல அரசியலை பொறுத்தவரை
கிட்டத்தட்ட எண்ணிக்கை என்பது ரொம்ப முக்கியமானது. 118. எடப்பாடி ம். பழனிசாமி ம். அவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் வியூகம் என்பது இருக்குல்ல ம். அதற்கு பின்பு. தேர்தல் ரீதியாக ம். வெற்றி தோல்வி என்பது மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. அதற்கு பின்பு நம்ம ம். ஒரு அணி சேர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் யாரை ம். சேர்த்துக் கொள்கிறோம், எப்படி சேர்ந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்தும் ம். இருக்கிறது. அது ஒரு வகையான ம். சாதுரியமான நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன். அதை நம்ம வந்து ம். குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. 47 ம். இடங்களில் போட்ட 70 இடங்கள் ஜெயித்த 70 இடங்களுக்கு மேல் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவே போகுது. அப்ப நம்ம அதை ம். வந்து ம். மக்கள் தான் நிராகரிப்பாங்க. கவர்னரை பொறுத்தவரை ம். கணக்கு தான், எண்ணிக்கை தான். அந்த ம். எண்ணிக்கையில தான் பார்ப்பாங்க. மக்கள் அவரை அவதூறாக நினைப்பார்கள். இன்னொன்று, இவர்கள் 2 கட்சிகளுக்குமே விஜய் அவர்களை பழிவாங்க கிடைத்த வாய்ப்பா பார்ப்பாங்க. அந்த இடத்தை நம்ம ம். யோசித்து ம். பார்க்க வேண்டியிருக்கிறது. ம். So, அப்ப ம். ம். அதனால எனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த லாஜிக் தான். ம். இப்ப நம்ம விஜய் அவர்கள் 2 பேரும் வீழ்த்தப்பட்டுட்டோம். இப்ப விஜய் ம். அவர்கள் ஆட்சிக்கு வந்தா இன்னும் வலிமை பெற்று விடுவார். அதனால நம்ம இணைந்து ம். கொள்வோம் என்கிற நிலைப்பாடை நோக்கி போறதோ, நீங்க கேட்ட மாதிரி 47 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கோங்க, எனக்கு முதல்வர் வேண்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் அவர் இருக்க மாட்டார். எனக்கு காலம் அப்படி நடந்திருக்கல. நீங்க கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எடுத்தீங்கன்னா குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த கட்சிகள் அங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறது. தேவகவுடா பிரதமராக இருக்கிறார். சோ அப்ப அது ஆமா. வந்து ஆமா. காலச்சூழல் தீர்மானிக்கும். சோ அந்த வகையில் ஆ. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுக்கிறார். அது அரசியல் ஓகே. இருக்கிறவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். இது இது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்லன்னு சொல்லல. ஆனா இது வந்துட்டு ஒருவேளை இதுக்கப்புறம் அதிமுகவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சர் இல்லையோ அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படி எடுத்துக்கலாமா இதை நம்ம? இல்ல, நிச்சயமா அப்படி எடுக்கப்பட்ட முடிவு தான். 12வது ம். தோல்வி இது. ம். இந்த தோல்வி ம். எடப்பாடி ம். பழனிசாமி ம். அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பின்பு இது 12வது தோல்வி. அப்ப இதற்கு மேல ம். எதிர்காலம் இல்ல. 3வது இடம் வந்துட்டாங்க. 47 இடங்கள்ல சுருங்கிடுச்சு அதிமுக. ம். அப்ப ம். இன்னும் ம். 5 ம். ஆண்டுகள் கழித்து தேர்தலை சிந்தித்தா விஜய் வெர்சஸ் ம். டிஎம்கே தான் களம். விஜய் ம். சொன்னார்ல, முதல்ல அந்த திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி ம். அப்படின்னாரு. இப்ப அடுத்த ம். களம் என்ன ஆகும்? ஒருவேளை விஜய் ஆட்சி செய்தால் எதிர்க்கட்சி தலைவர் திமுக. அது உதயநிதி ம். ஸ்டாலின் நம்ம வைத்துக் கொள்வோம். விஜய் வெர்சஸ் ம். உதயநிதி களம் மாறிடும். அதிமுகவோட நிலைமை என்ன ம். ஆகும்? 67க்கு ம். பின்பு காங்கிரஸ் ஏற்பட்ட நிலைமை ஏற்படும். ம். ஆனா இப்ப அதிமுகவுக்கு இந்த சாக கிடக்கிறவருக்கு ஒரு உயிர் நீர்னு சொல்லுவோம். அந்த உயிர் நீரை ஊற்றுகிற வேலையை திமுக செய்திருக்கிறது. ஒருவேளை இந்த அணி அமைந்தால், இன்னும் அமையல, அமைந்தால் அது அதிமுகவை உயிர்ப்பிக்கிற வேலையை திமுக செய்கிறது. இப்படிதான் நம்ம அதிமுகவுக்கு இதுல லாபம். திமுகவுக்கு பெரிய லாபம் இல்லை. ஆனா அதிமுகவுக்கு நிச்சயமாக லாபம். திமுகவுக்கு என்ன லாபம்னா, விஜய் வெர்சஸ் உதயநிதிங்கிறத பொசிஷன் பண்ணலாம். எதிர்கட்சி தலைவராக விஜய் அவர்களுடைய செயல்பாடும் இருக்கும். களத்துல இருந்து உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களும் களமாடலாம் அப்படின்னு நினைத்திருக்கலாம். விஜய் அவர்களை முதல்வராக தடுக்க முடியாத சாதனைன்னு பாக்குறாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அதிமுகவுடைய காலத்தின் கட்டாயமா அப்படின்னு. ஆனா நமக்கு வந்து தகவல்களின்படி இபிஎஸ் அவர்களை முதல்வராக்கி வெளியிலிருந்து திமுக ஆதரவு தரமாறு இருக்கும் அப்படின்றதான் தகவல். இது நடக்குமா நடக்காதாங்கிறது வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கல், அது அடுத்த பிரச்சனை. பட் தகவல்களை குறித்து தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஒரு ஹேஷியமாக தான் பேசுகிறோங்கிறத நான் முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இப்படி நடக்கும் பட்சத்தில் திமுக இந்த 5 வருடம் எதிர்க்கட்சியாகவும் இருக்காது, ஆளுங்கட்சியாகவும் இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அதோட எதிர்காலம் என்ன? அப்படி ஒரு விஷயத்துக்கு திமுக இங்கே வந்து அக்செப்ட் பண்ணுமா? இல்ல, அவர்களுடைய எதிர்க்கட்சி பிளே பண்ணுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். இந்த ஆட்சி அமையறதுக்கு மட்டும் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா அதிலே ம். சொல்லிடுவாங்க, ம். நாங்கள் இந்த ஆட்சி அமைய ஆதரவு தருகிறோம், ஆனால் ஒரு நல்ல எதிர்க்கட்சியாகவும் செயல்படுவோம்னு விளக்கம் கொடுப்பாங்க. அது எப்படி சாத்தியப்படும்? வெளியிலிருந்து அந்த கட்சியை ஆதரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. எதிர்க்கட்சி வரிசையில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட தாவேகா வந்துட்டு பெரும்பான்மையாக போய் உட்கார போகுது. அப்படிங்கிறப்ப எப்படி இது வந்துட்டு திமுக அங்கே 2வது இடத்துல இருக்கும்? இல்ல, திமுக 2வது இடத்துல இருக்காது. சட்டமன்றத்துல, மக்கள் மன்றத்துல எதிர்க்கட்சியாக நல்லா செயல்படுவாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா அவங்க சப்போர்ட் பண்ற ஆட்சி தானே அது அவங்க சப்போர்ட் பண்ற ஆட்சி தானே. அதை எதிர்த்து எப்படி எதிர்க்கட்சியா களமாட முடியும்? இதுக்கு நான் ஒரு உதாரணம் வந்துடுறேன். 2004ல இருந்து 2014 வரை மத்தியில காங்கிரஸ் அரசு நடந்தது, மன்மோகன் சிங் அரசு. கம்யூனிஸ்டுகள் ஆதரவோடு நடந்த அரசு. ஆனா டெய்லி வெளியில கம்யூனிஸ்டுகள் போராடிட்டு இருப்பாங்க. கேஸ் விலை கூடிருச்சுன்னு கம்யூனிஸ்டுகள் போராடுவாங்க. 2004 முதல் 2014 வரை நடந்த மன்மோகன் சிங் அரசை இடதுசாரிகள் ஆதரிச்சாங்க. ஆனா டெய்லி போராட்டம் நடக்கும். ஏன்னா எங்க ஊர்ல கம்யூனிஸ்டுகள் பிரியமா இருந்தாங்க, தெரியும். மக்கள் ரோட்ல போகும்போது பேசுவாங்க, இவங்களே ஆதரவு கொடுக்குறாங்க, இவங்களே வெளியே இருந்து போராட்டம் பண்றாங்க, பேசுவாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகளோட நிலைமை இன்னைக்கு என்ன? அப்படி பேசலாம் நம்ம. அன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70க்கு மேல எம்பிக்கள் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்ல விரல் விட்டு ஆட்டினாங்க. ஆனா ஆட்சிக்கு ஆதரவும் கொடுத்தாங்க, எதிராகவும் போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட நிலைமை என்ன? அப்படி வேணா திமுக ஆகலாம். ஆனா எதிர்க்கட்சி வரிசையிலையும் களமாடுவாங்க. அதற்கான முன்னுதாரணம் இருக்கிறதுங்க. புரியுது. இது இந்திய அரசியல்ல பார்த்திருக்கோம். தமிழக அரசியல் வரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. அதனாலதான் இந்த கேள்வி வந்து நமக்குள்ள வருது அப்படிங்கறத பார்க்க முடியுது. இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியலுக்கு திமுக கூட்டணி என்றாலே புதுசு.
அப்ப இதுவே ம். நடக்கும்னா பல விஷயங்கள் நடந்துரும். ஆமா. இதுல நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 73. இப்ப காங்கிரஸ் போயிருச்சு 68. இவங்க கிட்ட வந்துட்டு 53 என்னமோ இருக்குன்னு நெனைக்கிறேன் டோட்டலா. இப்ப இதுல இடதுசாரிகள் விசிகேவும் வந்துட்டு ஆதரவு அளிச்சா மட்டும் தான் இவங்க வந்து இவங்க கூட போக முடியும். இதுல பிஜேபிய கழட்டி விட்டுருவாங்க. ஒரு சீட் இங்க கம்மியாகும். இடதுசாரிகளும் சேர்ந்து தான் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அப்பதான் வந்துட்டு இவங்க ஆட்சி அமைக்க முடியும். இது சாத்தியமா? திருமாவளவன் அவர்களும், இடதுசாரிகளும் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒத்துக்கொள்வாங்களா? இல்ல அதுதான் பெரிய நெருடலாக இருக்கிறது அவர்களுக்கு. ம். நீங்க அவர்கள் விஜய் பக்கம் ஆதரவு குடுக்கலாம். உள்ளபடியே அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்புல அவர் நிக்கிறார். ஆனா அவர் ம். விமர்சிக்காததுதான் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கு. விமர்சிக்க ம். மாட்டார். பாஜக விமர்சிக்க ம். மாட்டாருங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு. ஆனா அவர்கள் எதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்னா, பாஜகவை விமர்சிக்காத ஒருவர் சனாதன எதிர்ப்புல இருக்கக்கூடிய நம்மள ஏன் கூப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்க மாட்றாங்க. ம். அப்படி புரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சனாதன எதிர்ப்புல ம். ம். இருக்கக்கூடிய நீங்க ஏங்க ஒரு ஆதரவு ஆட்சி அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும், இந்திய கம்யூனிஸ்டையும், விசிகாவையும், காங்கிரஸையும் வச்சுட்டு மோடி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கெல்லாம் ஒருத்தர் கையெழுத்து போட முடியுமா முதல்ல? இந்த இந்த குறைந்தபட்ச புரிதல் இருந்தாலே இது பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். இல்ல இது புரிதல் இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயமா? இல்ல அவர்கள் கொடுக்கப்படுற நெருக்கடி, அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல நெருக்கடி தான். அதான் அந்த நெருக்கடிக்கு என்ன ம். காரணம்னு சொல்ல வரேன். அந்த அந்த ம். புரிதல் குறைவாக எப்ப மாறுதுன்னா, அந்த நெருக்கடி என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு விசிகாக்கு ம். 2 எம்பி 24 தேர்தல்ல கிடைச்சாங்க. அதனால தான் அது ம். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. அதுக்கு காரணம் நாங்க தான் ம். திமுக சொல்லுது. இன்னொரு ம். பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்தியா முழுவதும் ம். துடைத்தெறியப்பட்ட போது 2019 கேரளால ஆலப்புழால மட்டும் ஜெயிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 2 ம். எம்பி கிடைச்சிடுறாங்க. இதே மாதிரி இந்த ம். தேர்தலே 2 எம்பி கிடைச்சிடுறாங்க. இந்திய கம்யூனிஸ்டுக்கு இது பொருந்தும். ம். சோ இதையெல்லாம் ம். திமுக காட்டுது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒன்று பத்மநாபபுரம். மனோ தங்கராஜ் ஜெயிச்ச தொகுதி ம். பத்மநாபபுரம் தொகுதி. கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுக்க ம். தொகுதி இல்ல. அவங்க செட்டிக்கு மினிஸ்டர் ம். தொகுதியவே பறிச்சு கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளரும் ம். அவர்தான். சரி ஜெயிச்சிரட்டும். ம். சரி அவங்க கம்யூனிஸ்ட்ல தொகுதி வேற குறைச்சிருக்குமே அப்படின்னு கொடுக்குறாங்க. ம். சோ இதெல்லாம் காட்டி திமுக வந்து கொஞ்சம் ப்ளே பண்றாங்க. பட் தேர்தலுக்கு முந்தைய உறவு ம். வேற, தேர்தலுக்கு பிந்தைய உறவு வேற. நீங்க சந்தர்ப்ப சூழலை பொறுத்து நீங்க திமுக கூட்டணியிலே கூட தொடரலாங்க. திமுகவே கூட்டணி ம். வருதுன்னா, திமுக கூட்டணியிலே ம். இருக்கும். இந்த ஆட்சிக்கு ஆதரவு குடுக்குறோம். முடிஞ்சு போச்சே. நீங்க ம். திமுக, ம். ம். அதிமுகவே கூட்டணிக்கு வர முடியும்னா, இந்த ம். லாஜிக்கல் ஏன்? என்ன பிரச்சனை இப்படி வர்றதுக்கு? சோ அப்ப ம். பெரியண்ணன் ம். தன்மைன்னு சொன்னேன். நான் தேர்தலுக்கு முன்பே விமர்சிச்சேன். பெரியண்ணன் தன்மையோடு ம். திமுக அணுகியது. யார் அணுகியது? ம். விசிகாவ, கம்யூனிஸ்ட்ல, இந்திய கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரியண்ணன் தன்மையோடு ம். அணுகியது. அதனால தான் தொகுதிகள் குறைக்க முடிந்தது அவர்களால கம்யூனிஸ்டுகளுக்கு. ம். தேமுதிகவை உள்ள கொண்டு வர முடியும். என்ன கொள்கை? நீங்க ம். தேர்தலுக்கு முன்பு இன்னைக்கு நம்ம கொள்கையை தேடுறோம். திமுக, அதிமுக சேருமான்னு. ம். ஓபிஎஸ் உள்ள சேர்க்க முடியுது. நீங்க ம். ஓபிஎஸ் வந்து யாரை போய் சந்திக்க காத்து கிடந்தாரு? யாருக்கு கடிதம் கொடுத்துட்டு ம். உங்களை ஒரு நாள் சந்தித்தால் வாழ்நாள் பாக்கியம் நினைச்சாரு? அந்த ம். ஓபிஎஸ் அவர்களை உதயசூரியன்ல ஜெயிக்க முடியுது. மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் நல்லா இருந்தாரு. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு வர்றது மனோஜ் பாண்டியன் வராரு. இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா இங்க ஒருவர் வந்து சனாதன எதிர்ப்போடு இருப்பவர்களை, பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருப்பவர்களை கூட்டணிக்கு அழைக்கிற பொழுது முட்டுக்கட்டை. சோ அந்த அடிப்படையில் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது, விஜய் ஆட்சி அமைக்க எந்த இடையூறும் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. 6 மாத காலம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, நேற்று கூட்டணி கட்சிகளால குறிப்பா சிபிஎம், சிபிஐ, விசிக கிட்ட பேசும்பொழுது, கூட்டணியில விட்டு வெளியில போகாதீங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. இது அவங்க சொன்னது தான். அஃபிஷியலா வந்த ஸ்டேட்மெண்ட் தான். இத எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இல்ல அதுதான் சொல்றேன்ல. பொதுவா ம். ம். அரசியலுடைய வியூகம் இது. நீங்க ஒரு பக்கம் வெளியில் ஒரு ம். கருத்தை சொல்வது, உள்ளுக்குள் வேற ஒன்றை சொல்வது. இது அரசியலை பொறுத்தவரை ம். வியூகம் தான் இது. ஸ்டாலினும் வியூகம் ம். இருக்கிறார். அதான் நான் சொல்றேன். ம். விஜய் அவர்கள் பலம் பெறுவதை திமுக, அதிமுக 2 கட்சிகளும் விரும்பல. ஏன்னா இது வரலாறு காணாத ஆ. அடிங்க உங்களுக்கு. கரெக்ட். ஏன்னா எதிர்க்கட்சி வரிசையில வந்துட்டு அதிமுக, திமுக 2 இதுவரைக்கும் உட்கார்ந்தது இல்ல. அது நடக்க போகுதுங்கிறதுனால கூட இது நடக்கலாமோ? நிச்சயமா. நிச்சயமா. அதுதான் இதுல இதுல ஆ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒருவேளை சிபிஎம், சிபிஐ, விசிக வந்து இவங்களோட தாவேக்காக்கு வந்துட்டு இங்க ஆட்சி அமைக்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டாலின் சொல்லி தான் வந்தோம். அவர்கள் சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்களா? அப்படி ஒரு நரேட்டிவ பில்ட் பண்றதுக்கான விஷயமா அது நடக்குதா? இல்ல அப்படி சொல்லிவிட்டு வருவதற்கான வாய்ப்பு குறைவு. வேண்டுமானால் அவரிடம் ஒப்புதல் ம். பெற்று வந்தோம்னு சொல்லலாம். சொல்லி வந்தோம் சொல்வதை விட அதுதான். அவரிடம் அவங்க ஒப்புதல் குடுத்துட்டாங்க எங்கள போங்கன்னு. அப்படிங்கிறதே இங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடுத்த இது கிரியேட் பண்ற மாதிரி தானே. அந்த நரேட்டிவ்க்கான ஒரு விஷயமா அது? அதற்கான ம். வாய்ப்புகள் ம். ம். இருக்கலாம். அது இருக்கலாம். நீங்க சொல்ற ம். புள்ளி ம். முக்கியமான ம். புள்ளி. ஒருவேளை வருகிற பொழுது ம். கூட
திமுகவிடம் ம். ஒப்புதல் பெற்றுதான் வந்தோம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் வரும்போது துரோகம்னு போடுறாங்களே தீர்மானத்துல. காங்கிரஸ் துரோகம் ஆமா, செய்து ஆமா. விட்டதுன்னு திமுக போடுறாங்க. இப்ப விசிகாவோ, ம், ம், மார்க்சிஸ்டோ, ம். இந்திய கம்யூனிஸ்டோ நீங்க சொன்னதை மாதிரி ம், ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டோம். பாசிச சக்தி ம், வந்துடக்கூடாது. அதற்கேற்ற நடவடிக்கை எடுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதன் பேர்ல தான் ம், போனோம்னு சொல்லும்போது, அது ஸ்டாலின் மீதான தன்மையை மாற்றும். அப்படி கூட வியூகம் வகுக்கலாம் ம், திமுக. எல்லா கோணத்திலும் ம், நாம் பார்க்க ம், ம். வேண்டியிருக்கிறது. ஒன்று ஓகே. அதிமுகவை ம், அரியணையில் ஏற்ற வைத்து விஜய் அவர்களை பழிவாங்குறது. அப்படி இல்லாத ம். கோணத்துல விஜய் அவர்களை ஒரு அரசியல்ல உட்கார வைத்து அதற்கும் நாங்க தான் கர்ணன் கிளைம் எடுத்துக்கிறது. 2 புள்ளியும் திமுக ஆமா, செய்யும். ஆமா. ஆமா, ஆமா, 2க்குமே ஆமா. வாய்ப்பு சோ இருக்கிறது இப்ப தான். சப்போஸ் இவங்க ஆட்சி அமைக்கிறாங்கங்கிற பட்சத்துல இவங்களோட ஆதரவோட லெஃப்ட் பிளஸ் விசிக்கு ஆதரவோட ஆட்சி அமைக்கிறாங்க பட்சத்துல அந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்க ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்க சிஎம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு. இல்ல தினம் தினம் சொல்லுவாங்க. அதுல சந்தேகமே இல்லை. ம், ம், ஒவ்வொரு ம், ம். நாளும் சொல்லுவாங்க. அது அவர்கள் அதை எப்படி வந்து இங்க வந்து தாவேக்கா சமாளிக்க போகுது? ஒருவேளை அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, இங்க குடைச்சல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான பத்திரிகையாளர்களுடைய கருத்தா இருக்கு. நிம்மதியா ஒரு ஆட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவங்க இப்படி வந்தாங்க அப்படின்னா. அதுவும் இல்லாம பஃபரே இல்லாம கரெக்ட்டா 118 நம்பர்ல வந்துட்டு ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்க முடியாது அப்படின்ற விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து கிட்டத்தட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ் உட்பட இவர்கள் எல்லாருடைய நிலைப்பாடுமே பாஜக எதிர்ப்பு தான். அதை கூர்மைப்படுத்த ம், சொல்லுவாங்க. அது ஒரு தேவையற்ற ஆணி. ம், நீங்க விஜய் அவர்கள் இதுவரை பாஜகவை விமர்சிக்கல. ஆனா இந்த டீம்லாம் உள்ள ம், வந்த உடனே இன்னும் கூர்மையா விமர்சிங்க. அதுக்கு கண்டிங்க. ம், இதுக்கு கண்டிப்பு தீர்மானம் போடுங்க. சட்டமன்றத்தை கூட்டி சிறப்பு தீர்மானம் போடுங்கன்னு தினந்தோறும் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்த சொல்லுவாங்க. அது ஒரு நெருக்கடியாக ம், நெருடலாக மாறும். அதுல சந்தேகம் இல்ல. பட் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறார். இவங்க அளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க. ம், அதுக்கு அவசியம் இல்லங்க. ம், விசிக எதிர்க்குது, ம், மார்க்சிஸ்ட் எதிர்க்குது, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்குதுன்னு அவங்க ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. நிதி எங்கேயும் வாங்க ம், வேண்டாம். ஒரு நிதி வாங்கிட்டு ம், வரணுமே. திட்டங்களை செயல்படுத்தணுமே. ம், ம், டெய்லி மோடியோட சண்டை ம், போட்டு கருப்பு பலூன் பறக்க ம். விட்டவங்களே மறந்துட்டாங்களேங்க. போன ஆட்சியில கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க அதிமுக இருக்கும்போது. ம், மோடி எப்ப வந்தாலும் கோ ம், பேக் மோடி. ஆளுங்கட்சியானவொன்னே ம், கலைஞர் உருவ நாணயம் வெளியிட்டு விளக்க ராஜ்நாத் சிங் அழைக்கிறாங்க. ராகுல் காந்தி அழைக்கல. ம், ம், அப்ப ம், நீங்க சில சமரசங்களை செய்யணும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது. பினராயி விஜயன் டெய்லி சண்டை ம், போட்டு இருக்காரு. ம். கேரளத்தினுடைய முதல்வராக இருந்தார். 10 ஆண்டுகள் இருந்தார். ஆமா, அங்க எங்களுக்கு ஆமா. என்னைக்காவது மோடி கூடுதல் நிதி தரணும் பாரு. நிதி தரவே மாட்டாருன்னு சொல்ல ம், மாட்டாரு. மோடியின் நண்பர் அவரு. ம், நேரா டெல்லிக்கு ம், போவாரு, கை குலுக்குவாரு, திட்டங்களை வாங்கிட்டு வந்துருவாரு. நிதிகளை ம், பெற்றுவாரு. களத்துல பாஜக ம், எதிர்ப்பாங்க கூர்மை இல்ல. காங்கிரஸும் பிஜேபி ம். தானே சண்டை போடுறாங்க. அங்க. அப்ப நீங்க கரெக்ட். அரசியல் என்பது வேறு. நிர்வாகம் என்பது வேறு. 2யும் குழப்பிக்க கூடாது. கண்டிப்பா. நிர்வாகம்னு வரும்பொழுது இங்க ஏற்கனவே வந்துட்டு நிதி நிலைமை சரியில்ல அப்படிங்கிறத வந்து முதல்வர் அவர்கள் நேற்று அந்த பேட்டியில ஒத்துட்டு இருக்கிறாரு. இப்ப இருக்க நிலைமையில அவ்ளோ பணம் குடுக்க முடியாது அப்படிங்கிறத அவர் ஒத்துட்டு இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. 1000 ரூபாயே அப்படிங்கிற அவங்க பட்சத்துல கொடுத்துருக்காங்க. ஆ திமுக என்ன சொன்னுச்சு, நாங்க வந்தா ரூ. 2000 தரோம்னு சொன்னாங்க. ஆனா நேற்று அந்த நேர்காணல்ல வந்துட்டு இப்ப இருக்க நிலைமையில அது குடுக்க முடியாது. ரூ. 1000வாவது கன்டின்யூ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். அப்ப இங்க வந்துட்டு அப்படி ஒரு போக்க கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல யார் ஆட்சியில அமர்ந்தாலும் இருக்குங்கிறது வந்து பார்க்க முடியுது. ஆனா இந்த இடதுசாரிகளும் விசிகாவும் இதை புரிந்து கொள்வார்களா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஆமா. நிச்சயமா, நிச்சயமா. அவரு அதான் நான் சொன்ன மாரி டெய்லி சிறப்பு தீர்மானம் போட சொல்லுவாங்க. மாதத்துக்கு 2 ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுவாங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இணைந்து ஆர்ப்பாட்டம் ம், பண்ணுவோம்பாங்க. ஸோ இது மாரி நெறைய ம், நெருக்கடிகள் ம். இருக்கும் அந்த அரசுக்கும். அதுல நமக்கு சந்தேகம் இல்ல. நிச்சயமா. பட் அதையெல்லாம் தாண்டி ம்ஹ்ம். இதுதானே வாய்ப்பு. நீங்க 108 மந்திரம் ம், சொல்லுவோம். நீங்க என்ன சொன்னாலும் கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா 108 மந்திரம் சொல்லுங்கிற மாரி கரெக்ட்டா 108ல ம். வந்து நின்றுருக்கு. அதானே காலத்தின் கட்டாயம்ங்கும்போது அதையும் சகித்துக் கொண்டு தான் ஆட்சியை நடத்த வேண்டும். ஆ இது இது இப்படியே போகிற பட்சத்தில் இன்னைக்கு மாலைக்குள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா 10ஆம் தேதிக்குள்ள இது முடியுது. இல்லன்னா ஆளுநர் ஆட்சி வந்துரும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்குள்ள முடிஞ்சிருமா? யார் யாரோட போறாங்கங்கிறது இன்னைக்குள்ள முடிஞ்சிருமா? உங்களுக்கு வந்த செய்திகள் என்ன? தகவல்கள் என்ன? இல்ல இன்னைக்கு நிச்சயமாக முடிவை அறிவித்து விடுவார்கள். சிபிஎம்மாக இருக்கலாம், ம், விசிகாவாக இருக்கலாம். எல்லாருமே இன்னைக்கு சொல்லி விடுவார்கள். நமக்கு ம், இன்னைக்குள்ளார இதற்கான ம், ஒரு கிளைமாக்ஸ் வந்துரும். அதானே ம், அதிமுகவும் சொல்றாங்க நேத்து. நல்லதே நடக்கும்ங்கிறாரு. ம், அவருக்கு ஒரு நம்பிக்கை. ம், முக ஸ்டாலின் ம், அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படணுங்கிறாரு. எல்லாமே 2 ம், நாட்களுக்கு இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ம், இன்னைக்குள்ளாடி ம், வந்துவிடும். இன்னைக்கு இன்னைக்கு ம், ம், தீர்க்கமாக இன்று மத்தியானம் 4, 4:30 மணிக்குள்ளாக அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடும் தெரிந்துவிடும். என்ன நிலைப்பாடு ம், எடுக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமானது. ஒருவர் சனாதன ம், எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு என்கிற கொள்கையோடு உங்கள் அணியை மட்டும் ஆதரவு கேட்கிறார். அதை புரிந்து கொள்கிறார்களா? அல்லது திமுக கூட்டணி உருவாகுவது காலத்தின் கட்டாயமாக மாறப்போகிறதா? அப்படிங்கிறத பொறுத்து தான் ம். இருக்கிறது. நம்மளும் அத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இன்னைக்குள்ளாக முடிவு வந்துவிடும் என்று தான் பார்க்கிறேன்.
ஓகே. நான் நிறைவா இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப திமுக, அதிமுக கூட்டணி அமையக்கூடாதுன்னு திமுகல இருக்கிற பலருமே நினைக்கிறாங்க. திமுக தொண்டர்கள் பலருமே நினைக்கிறாங்க. ஆனா, இதற்கு ஆதரவு கரம் நீட்டுறவங்க வந்து இங்க அதிகமா இருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. இது என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலை? அத நீங்க சொல்லுங்க. இல்ல ஆதரவு கரம் என்பது கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். திராவிட கட்சிகள் இரண்டுமே ஆட்சி கட்டிலில் இருக்கிற பொழுது எவ்வளவு வருவாய் வரும்? எப்படி நிதி பகிர்வு செய்யப்படும்? நீங்க ம். திமுக கூட அதிகாரத்துல 10, 13 ஆண்டுகள் இல்லாம இருந்திருக்காங்க தொடர்ச்சியா. 10 ஆண்டுகள் இல்லாம இருந்திருக்காங்க ஜெயலலிதா காலத்துல 11 to 21. அதிமுக அதிகாரத்துல இல்லாம இருந்ததே கிடையாது 5 ஆண்டுகளுக்கு மேல. நீங்க ம். அதிகாரத்துல ம். இல்லைன்னா ம். ம். ஒரு மாதிரி நீங்க நேற்று வரையும் அதிகாரத்துல இருந்துட்டு இன்னைக்கு அதிகாரத்துல இல்லைன்னா நிலை குலைஞ்சிருவாங்க. ஒரு புதிய எதிரி வந்துட்டாரு ம். வலுவா இருக்காருன்னு ஏற்றுக்கொள்ள முடியல. தொண்டர்கள் ம். ஏற்றுக்கொள்ள ம். மாட்டாங்க. ம். நான் சொல்றது அடிமட்ட ம். தொண்டர்கள். சாதாரண கிளை செயலாளரா இருப்பான், ஊராட்சி செயலாளரா இருப்பான், பேரூர் செயலாளரா இருப்பான், ம். நிர்வாகியா இருப்பான், ம். கவுன்சிலரா இருப்பான். நேத்து வரை திமுக வைத்து அரசியல் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு நெருக்கடியா இருக்கும். ஆனா நீங்க ம். அமைச்சரவையில இடம் கிடைக்க போகுது. நமக்கு மீண்டும் பழையபடியே கான்ட்ராக்ட் வரப்போகுது. பழையபடியே ம். நிறைய வேலைகள் செய்ய போகுது. அப்படின்னு நினைக்கிறவங்க வரவேற்கிறாங்க. இது இது ம். வரவேற்பவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட பலன் அனுபவிக்கக்கூடியவர்கள். எதிர்க்கிறவர்கள் உண்மையான கழக தொண்டர்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். நிச்சயமா. அது எப்படி நடக்குது? எப்படி இந்த இன்னைய நாள் எப்படி முடிவடையுது? அப்படிங்கிறத பார்ப்போம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.